सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषौणक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நேற்றைய தினம் நாம் சுந்தரகாண்டம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். பட்டாபிஷேகத்தோட ஒருத்தருடைய வீட்டில் தாம்பரத்தில் நல்லபடியாக பூர்த்தி அடைஞ்சது, சந்தோஷம். சுந்தரகாண்ட பாராயணம், இந்த பாராயணம் படிக்கும்போது மேலும் மேலும் பாராயணம் பண்ணும் போல் ஆசையாக இருக்குது. அது பாகவதமானாலும் சரி, ராமாயணமானாலும் சரி. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, பழமொழி இருக்குது. நல்ல விஷயம், அருமையான விஷயம். ஒரு மனுஷனிடத்தில் நம்ம குற்றங்களை பார்க்கறத விட அவரிடத்துல இருக்கிற குவாலிட்டிஸ், குட் குவாலிட்டிஸ், அதை மட்டும் பார்த்தோம்னா ஆஹா, நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். குற்றத்தை பார்க்கறதுனால நமக்கு அது லாஸ் இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தர் இடத்துல பழகிறோன்னா அவர் பாகவதர்களாக இருக்காங்க, பகவத் பக்தர்களாக இருக்காங்கன்னா அவங்கள இருக்கிற பாகவதம், அருமையான பாகவதம் இருக்குது அவங்க இடத்துல, ராமாயணம் இருக்குது, நாமசங்கீர்த்தனம் இருக்குன்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம். அவரிடத்துல உள்ள தோஷத்தை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் மகான்கள்லாம் வருஷம் வருஷம் அது காலங்காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் குணத்தை எடுத்துக்கணும், தோஷத்தை விட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன குணம்னா பகவத் பக்தி தான் குணம். பக்தியை தவிர மற்ற குணங்கள் இருந்தால் கூட அது தேவையில்லை. நமக்கு தேவை பக்தி தான். அந்த குணங்கள் எடுத்துக்கணும். அப்போது நாம் கூட அடியன் கூட சில பேர் நம்ம பகைச்சாலும், சில பேர் ஏதாவது மனசு வருத்தப்பட்டாலும் அவரிடத்துல உள்ள குவாலிட்டிஸ்னால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களிடத்துல பழகின்னு இருக்கேன். காரணம் என்னென்னா அவங்களிடத்துல இருக்கிற குட் குவாலிட்டிஸ் என்னென்னா பாகவதம் இருக்குது, நாம சங்கீர்த்தனம் இருக்குது. அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், அவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் உயர்ந்தவர்களாக தான் நம்ம மதிக்கணும். சாதுரேவச்ச மந்தவியா, ஏன்னா அனன்ய பகவத் பக்தர்கள் அவர்கள், அதற்காக அவர்களை மதிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். அவரிடத்தில் உள்ள பக்தியை பார்க்கணும், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாகவதத்தை பார்க்கணும், பகவான் நாமத்தை பார்க்கணும். அவர்கள் இல்லாட்டி பகவானால் அழைக்கப்படாமல் அவர்கள் பக்திக்கு வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அதை பார்த்துட்டோம்னா நாம் தோஷத்தை தள்ளிடுவோம். எப்படி தோஷத்தை, எப்படி அக்னியானது ஒரு வஸ்துவை எரிக்கும்போது அதனுடைய சாரத்தை கிரகிச்சுண்டு அதில் உள்ள சாம்பலை வெளியே தள்ளிடுறதோ, அது மாதிரி அக்னி மாதிரி நாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற குணத்தை கிரகிச்சுண்டு தோஷத்தை தள்ளிவிட வேண்டும். அப்படின்னா அவர்களோடத்தில் எப்பொழுதும் ஸ்நேகத்தோடு இருக்கலாம். அப்போதைக்கு கோவப்பட்டாலும் எல்லாம் பண்ணாலும் அப்புறமா நம்ம எப்போதும் ஸ்நேகமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம குணத்தை மட்டும் பார்க்குறவங்களா இருக்கணும். அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பாகவதத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்கு நம்ம விரும்பத்தக்கவர்களாக இருப்போம். நம்ம எதையுமே இப்போ நம்ம ஒரு பாகவதர்கள் ஒன்று சேர்கிறார்கள், ஒரு கூட்டமாக சேராங்க. என்ன பேசுனாங்க? பௌதிக விஷயத்தையா, குடும்ப விஷயத்தையா? கிடையாது. அவர்கள் பேர் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய பாகவதம் காதுக்கு இனிமையாக இருக்குது, பகவத் விஷயம் இருக்குது அவரிடத்துல, அதை மட்டும் கிரகிச்சுட்டு போனால் போதும். அப்போ நல்லாவே இருக்கும். அந்த உறவுகளானது நீடிச்சிருக்கும், அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எப்போ அவருடைய சொந்த விஷயத்தை ஆராயிரமோ, அடுத்துல பர்சனல் விஷயம் பேசுகிறோமோ, அவர்கள் பாகவத வச்சுக்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறேன்னா பாகவதம் தானே வச்சுக்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில். புரியுதுங்களா? எங்கள் சொந்த பந்தங்களாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஒரு வீட்டில் நம்ம பாகவதம் வச்சுக்கின்னு சொல்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறோம். இல்லையே,
பாகவதம் தானே வச்சு சொல்கிறேன், அப்புறம் நல்ல விஷயம் தானே பேசுகிறேன், அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கிரகிச்சிக்கணும். மற்ற விஷயங்கள் வேறு ஏதாவதுன்னா அதை தள்ளிடணும். ஏன்னா ராமருடைய குணமே அதான். கதஞ்சித் உபகாரேன கிருதன் ஏகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தையா. அப்போது என்னென்னா குணங்களை கிரகிச்சிருந்தார், அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் உபகாரம் செய்திருக்கார். எது உபகாரம்னா பகவத் பக்தி யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் பெரிய உபகாரம். அதை எடுத்துப்பாங்க. அநேக சதம் நூற்றுக்கணக்கான அபராதங்களை பின்னுக்கு தள்ளிடுவாங்க. அவளுக்குள்ளே இருக்கிற தோஷத்தை தள்ளிட்டு அவரிடத்துல சகஜமாக பழகுவாங்க. அப்படிப்பட்டதான் ராமருடைய குணமானது. துஷ்யதி அவர்களும் ஒரே ஒரு குணம் பகவத் பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒன்று நாள் அவர்கள் விஷயத்தில் பகவான் திருப்தி அடைஞ்சுடுவாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி இருக்கு இல்லையா? அதனால் குற்றத்தை பார்த்தோம்னா சுற்றம் இல்லை. பக்தரிடத்துலேயே குற்றம் பார்க்குறதுன்னா காரணம் அங்கே பக்தியை பார்க்கலன்னு அர்த்தம். பக்தரிடத்துலேயே குற்றத்தை பார்க்குறது எதனால் பார்க்குறோம்? இதை நான் கூட இந்த தவறுகள் பண்ணியிருக்கேன், அப்புறமா யோசித்தேன், எனக்கு பகவான் தான் குருவாக இருக்கானே, டக்குன்னு தலைமையிலே கொட்டி அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அவங்களே இருக்கிற பக்தி மட்டும் பாரு, அவங்களுக்கு தோஷத்தை பார்க்காத அப்படின்ட்டு பகவான் தலைமையில் கொட்டி பகவான் திருத்திடுவான். அடுத்த நிமிஷம் நாம் என்ன பண்ணுவோம், அவரிடத்துல நல்லா பேசுவோம், பழகுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருந்தால் கூட அதை மறந்துட்டு அவருக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்கும்போது சுவையாக இருக்கும். ஆஹா, என்ன மாதிரி பக்தி பண்ணுறாங்க, எப்படி நாம சங்கீதம் எப்படி பாடுறாங்க, அருமையாக. ஆஹா, எப்படியாப்பட்ட நாமங்கள்லாம் அவங்க வாக்குலேருந்து வருது, அருமையாக இருக்கே, அதை பார்க்கலாமே. அப்போ அவர்களுக்குள்ளே தீட்சை எடுத்துக்கிறாங்க, நல்லா பக்தி பண்ணுறாங்க, நாம சொல்கிறாங்க. ஆஹா, இது மாதிரி சத்சங்கம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டோம்னா அவர்களுக்குள்ள தோஷத்தெல்லாம் அவர்கள் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, நம்மளை இப்படி அவமதித்தாங்க, அலட்சியப்படுத்தினாங்க, அதெல்லாம் வேணாம், உபேட்சை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தூக்கி பின்னுக்கு போடு. அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை மாத்திரம் கிரகிச்சுட்டான். ஆஹா, அவர்கள் சுவையானவர்கள், அவர்கள் இனிமையானவர்கள், அவர்கள் சாதுக்கள் அப்படின்னு தோணும் இல்லையா? வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லையா? பகவான் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் தானே, நம்ம ராமர் வழியை தான் பின்பற்ற. அந்த ராமர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம செய்யணும். அவர்கள் பேசலைன்னா கூட என்ன பண்ணால் பூர்வ பாஷின்னா அவர்கள் நம்ம பேசலைன்னா கூட நாம் போய் அவரிடத்துல நல்லா பழகணும். இன்றைக்கி கூட ஃபோன் கான்டாக்ட் நிறைய பேர், சில பேர் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் சில பேர் எங்களிடத்துல பேசாமல் இருக்காங்க. நான் அப்போ கூட நான் அவர்களிடத்துல மெசேஜ் மூலமாக, ஃபோன் கான்டாக்ட் மூலமாக எப்படியோ ஒன்று அவர்களிடத்துல தொடர்பு கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் பக்தர்கள், அவர்கள் அப்படி உதாசீனப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுனால. நம்ம ஏன்னா பக்தியை மதிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பக்தர்களுக்குள்ள உள்ள பக்தியை தான் எடுத்துப்பாங்க, அவளுக்குள்ள தோஷத்தை தள்ளிடுவாங்க. அது மாதிரி நம்ம பகவான் நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கான், நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, எனக்குள்ளே அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க தான் செய்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் அதை பின்னுக்கு தள்ளிட்டு பக்தியை மட்டும் பார்க்குற அந்த ஒரு பலம் நமக்கு வரணும்னா அது பகவான் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் தான் வரும். மூலப்பாராயணம் நாம சங்கீர்த்தனத்தினால கண்டிப்பாக வரும். அதனால் பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கணும். எது வந்தாலும் சரி, எந்த குருவனா ஆசிரிச்சிருக்கலாம், ஆனால் பகவானே குருவாக இருக்கிற ஒரு சௌக்கியம், ஒரு சுதந்திரம், ஆஹா, ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக வேறு எதுலையும் கிடைக்காது. பகவானே குருவாக இருக்கிற பாக்கியம் யாருக்கு, எத்தனை பேர் கிடைக்கும்? உண்மையிலே சொல்கிறேன், சிறந்த குருமார்கள் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல குணங்கள் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் என் விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். நான் என்னென்னா, பகவானே குருவாக அடைஞ்சதை விட ஒரு சுதந்திரமான விஷயம், ஒரு பாக்கியமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறான் நம்மளுக்கு பகவான், அங்கங்கே நம்மளுக்கு வழிகாட்டுறான் பாருங்கள். இந்த நினைவு வேண்டாம், இது தவறான நினைவு, இதை தள்ளி போட்டு இந்த நினைவை எடுத்துக்கோ, இந்த வழியில் நீ நட, இது நல்லாயிருக்கும், இது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை பகவான் நடத்துகிறான் பார். அதனால தான் நம்மளுக்கு என்றைக்கும் சிரிக்க முடியறது, எல்லா இடத்துலையும் தாழ்ந்து போக முடியாது, பணிந்து போக முடியறது. ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்கறதுனால. அவர்கள் பக்தர்கள் அப்படின்னா பணிஞ்சு போயிடும், இந்த வினயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படிப்பட்ட சாதுக்களோட பழகணும். என்ன இது மாதிரி இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற சாதுக்கள் யாருன்னா பகவானே எனக்கு பெரிய சத் சங்கமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மகான்களுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. பிரகலாத சுவாமி ஹிரண்யகசிபுவில் தோஷத்தை விட்டுட்டு என்னை விட அப்பா நீ தான்ப்பா அதிகமாக நினைக்கிற பகவானை, எப்போதாலும் அந்த ஹரி எங்கன்ட்டு அடிக்கடி ஹரிநாமத்தை சொல்கிறதே நீ தான்ப்பா என் குரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத் அடிக்கடி போய் அப்பா காலில் விழுவானா ஹிரண்யகசிபு. அவனிடத்துல கூட ஒரு குணத்தை கிரகிக்கிறான் பாரு. யோசிச்சு பாருங்கள்,
நான் கூட எங்கேயாவது மறந்துட்டேன்னா நீ தான் ஞாபகப்படுத்துகிற. அடிக்கடி இந்த ஹரி சொல்லாது, நாராயணன் சொல்லாத அவன் 50 தடவை சொல்லுவான். இவன் ஒரு தடவை தான் நாராயணன் சொல்லியிருப்பான். எப்பா என்னை விட அதிகமாக நீ தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு பிரகலாதன் சந்தோஷம் அடைகிறான் இல்லையா? அதுதான் பக்தர் இடத்துல பக்த சக்கரவர்த்தி இல்லை, அவர் காட்டின வழி தான் நம்ம நடக்கணும் கண்டிப்பாக. அதனால் அதே நினைவில் இருந்தவன் விரோதத்தினாலே 3 பிறவியில் பகவான் அடைஞ்சிட்டான். ஹிரண்யகசிபு ஜெய விஜயர்கள் என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அதனால் குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. அவளுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்கணும், பாகவதத்தை பார்க்கணும். ஆஹா என்ன மாதிரி பாகவதம் அந்த ஸ்லோகங்கள் வர்ஷிக்கிறாங்க. நம்மளால் இப்படி பாகவதம்லாம் இவ்வளோ ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ண முடியுமா? இவ்வளோ ஸ்லோகங்கள் நம்ம வாக்கில் வருமா? இதுக்கெல்லாம் இப்படி அனவரதமும் இப்படி பகவத் பக்தியிலேயே இருக்க முடியுமா? அனவரதம் பாகவதம் உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? எப்போதான் நாம சங்கீர்த்தனம், பாகவத உபன்யாசம், ராமாயண உபன்யாசம் இதையே செய்துட்டு இருக்காங்களே, அது எப்படி அவங்களால் முடியுதுன்னா? பகவத் அனுக்கிரகம் இல்லாமல் முடியுமா? பகவானே குருவாக இருக்கான்னு சொல்லியிருக்கேனே. பகவத் அனுக்கிரகம் இல்லாமல் இவர்கள் எப்பொழுதும் தினமும் அன்ற பகவத் பக்தியிலே இருக்கிறாங்களே, அவர்கள் சாதுக்கள் தானே. யோசிச்சு பாருங்கள். அவர்களிடத்தில் பாகவதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, பகவன் நாமசங்கீர்த்தனம் இருக்குது, அனவரதம் அந்த பாகவத தர்மத்திலே இருக்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளோ குடும்பஸ்தர்கள்லாம் இருக்கிறாங்க, கிரகஸ்தர்கள். ஆனால் சில கிரகஸ்தர்கள் பாகவத தர்மத்திலேயே நீடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். குடும்பத்திலிருந்துன்னு குடும்ப சிரமங்களை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் பாகவத தர்மத்திலையும் ஸ்திரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், துர்லபம். ஆனால் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்கள மதிக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எப்படி அவர்களால் அந்த பாகவத நிஷ்டையாக இருக்க முடியும்? அப்படின்போது நம்ம அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டோம்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற தோஷத்தெல்லாம் தள்ளிடுவோம். அவர்கள் ஏதாவது சொல்லி போகிறாங்க, விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்க்கணும். இது பிராமணர்களிடத்தில் இது மாதிரி குணங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது மாதிரி பிராமணர்களை நான் பார்த்துருக்கேன். அவர்கள் நமக்குள்ளே இருக்கிற தோஷத்தை விட்டுடுவாங்க. நம்ம ஜாதி என்ன இதெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நமக்குள்ளே இருக்கிற பக்தியை மட்டும் மதித்து நம்மளை அப்படி கௌரவிப்பாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் பக்தியை மெச்சும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பகவத் குணங்களை பற்றி கேட்கும்பொழுது எனக்கு ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு பாகவதம் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய கோட்டை விட்டுடுறோம், நிறைய தவற விட்டுடுறோம் தெரியுமா? பெரிய பெரிய பாக்கியத்தை நம்ம இழந்துடுறோம். எப்போ பக்தர்களை துவேஷம் பண்ணிடுமோ பகவான் நம்ம பக்தியை கட் பண்ணிவிடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தியினுடைய வளர்ச்சி தடைப்பட்டுட்டோம், அப்படியே தடைப்பட்டுட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ பக்தர்களை நம்ம போட்டுக்கிறோமோ, பக்தர்களை கூட வச்சுருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பக்தி வளர்ந்துட்டே இருக்கும். ஆமாம், ஒன்றும் இல்லை. இஸ்கானில் போனேன். இந்த ஓணம் பண்டிகை அன்றைக்கு இஸ்கானுக்கு போனபோது அங்கே ஒரு பக்தர், அந்த பக்தர் இடத்துல பேச்சு கொடுத்தேன். பகவானை பார்த்து திடீர்னு காரில் வெயிலில் எப்படி நடந்து போகிறது வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்தார், ஒரு பக்தர். அவரிடத்துல பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுத்தா அவர் சிறந்த பக்தராக இருக்கார், தீட்சைலாம் வாங்கியிருக்கார், இஸ்கான் பக்தர். பேச்சு கொடுத்தோடனே சில ஸ்லோகங்களை சொன்னேன், பாகவத ஸ்லோகங்களை. பாகவத ஸ்லோகம்னு சொல்கிறத விட பாகவத மகாத்மிய ஸ்லோகங்களை சில ஸ்லோகங்கள் சொன்னேன். அவர் என்ன ஸ்லோகங்களை வர்ஷிக்கிறீங்களே, ரொம்ப அருமையாக இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்லாம் சொன்னபோது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். நீங்கள் அடிக்கடி வருவீங்களா இங்கே இஸ்கானுக்கு அப்படின்னாரு. அப்புறம் என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு எதுக்கு என் ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னா, இல்லை எதுக்கு என் ஃபோன் நம்பர் வேண்டாம் அப்படின்னா, இல்லை கொடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னாரு. சரின்ட்டு என் ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் வாங்க அடிக்கடி அப்படின்னாரு. அவர் தீட்சை வாங்கினதுலாம் உடனே அவர் என்ன பண்ணார், அவருடைய கார்லேயே என்னை அழிச்சுட்டு திருவான்மையூரில் கொண்டு போய் விட்டார் என்னை. அப்போது அவருக்கு நான் விரும்பத்தக்கவனாக ஆகிட்டேன். எதனால்னா பாகவதம் இருக்கிறதுனால. நமக்குள்ள அந்த மரியாதை நமக்குள்ளே இருக்கிற பாகவதத்துக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல கௌரவம் வச்சு நம்ம மேலே தான் அவர் ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற பாகவதத்துக்கு அந்த மரியாதை அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். பத்தியா பகவானை அப்போ தான், கிருஷ்ணா உன்னுடைய கருணை எப்படியாப்பட்ட கருணை, நீ குருநாதனாக விட்டால் இந்த பாகவதம் என் வாக்கில் 4 அக்ஷரங்கள் வருமா? எனக்கு ஒரு மகாத்மா காட்டி கொடுத்து, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியை காட்டி கொடுத்து
அவர் வாக்கால் பாகவதத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தாயே கிருஷ்ணா, உன்னுடைய கருணையே கருணை. கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதாகிருஷ்ணா நமோஸ்துதே, ராதாகாந்தா நமோஸ்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா பகவானுடைய கிருபையை நான் என்னன்னு சொல்லும் பார்க்கலாம். அப்படியேப்பட்ட விஷப்பாலை தடையில் வந்த அகோபகியம் ஸ்தனகால கூடம், அப்படிப்பட்ட அவளுக்கு கூட தாத்துரி உச்சிதாம், தாய்க்கு சமமான பதவியை கொடுத்தானே. கம்பா தயாலும் சரணம் விரஜேம, அப்படிப்பட்ட தயாளு விட்டு வேறு யாரை போய் சரணம் அடையிறது சொல்லும் பார்க்கலாம். பகவான் கருணை கடல் அல்லவா, அவனுடைய கிருபை அல்லவா இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தது. நமக்குள்ள இருக்க பாகவதத்துக்கு இவ்வளோ மகிமையான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் அந்த பாகவத ஸ்லோகங்கள் அப்படியே இவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் என் கூட உங்களை இடத்துல உங்கள் கான்டாக்ட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் தீட்சை எடுத்தவர். நான் எல்லாம் அதெல்லாம் அந்த தீட்சைனாவே எனக்கு என்னன்னு தெரியாது, தீட்சையை நான் எடுக்கலை. ஆனால் நம்ம இடத்துல அவர் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்றார். எப்படி இருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த ஒரு அனுபவம் மட்டும் கிடையாது. நான் எத்தனையோ தடவை இஸ்கானுக்கு போகும்போது அப்படி சில பக்தர்கள்லாம் பழகுனே அவங்க நிறைய. அப்படி நான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கெலாம் நான் போவேன். மேலே பக்கத்தில் இருக்குது, பக்கத்து பில்டிங்கில் பிரம்மச்சரிய ஆசிரமங்கள் இருக்குது. அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் சும்மா போய் பார்ப்பேன். அங்கே தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க, பழைய டிவோட்டிஸ்லாம், ஓல்டு டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க. போய் பார்க்கறதுக்கு போனால் அங்கே சில பக்தர்கள் வருவாங்க. அங்கே போய் இந்த பாகவதத்தை வர்ஷிப்பேன். இந்த பாகவதத்தை சொல்லும்போது அவங்க வந்து ஆனந்தமாக நம்மளை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டு சுகதேவா சுகதேவா அப்படின்னு கத்துவாங்க. சுகதேவர் எங்கே, நம்ம எங்கே, என்னை போய் சுகதேவன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் போனால் அங்கே சில பக்தர்கள்லாம் வரும். அவங்க இடத்துல பாகவதம் சொல்லிக்கும் போது பார்த்தா ஆனந்தமாக ரசித்து கேட்பாங்க. ஆஹா ஆஹா, நீங்கள் அடிக்கடி இங்கே வாங்க, நீங்கள் உங்களிடத்தில் நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் சுபாத்மான்னு ஒரு பிரபு இருந்தார் ரொம்ப நாள் முன்னாடி, இப்போ இங்கே இல்லை இஸ்கானில். அவர் வந்து என்னென்னா ஒரு சமயத்தில் சும்மா ஏதோ குந்திஸ்துதி அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். கிட்ட வாங்க, கிட்ட வந்து சொல்லுங்கள் குந்திஸ்துதி அப்படின்னு. குந்திஸ்துதியை கிட்ட வந்து ஃபுல்லாக கேட்டார் குந்திஸ்துதி. அவர் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா என்ன ஒன்றா சொல்கிறேன் என்ன. அப்போ அவர் ஆனந்தமாக கேட்டார். அவர் வந்து என்னென்னா லேப்டாப்பை வேலை செய்திருந்தவரை விட்டுட்டு, அந்த லேப்டாப் வேலையை விட்டுட்டு அவர் சுபாத்மான்ற பிரபு அந்த குந்திஸ்துதியை ஆனந்தமாக கேட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்தர்கள் தான் இதெல்லாம் விரும்புவாங்க. பகவத் பக்தி விஷயத்தை அவரிடத்துல சொல்லி கொண்டால்தான் நமக்கு சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அது மாதிரி சொல்கிறேன். அப்போ நமக்குள்ள இருக்கிற நாம் எந்த கேஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு சத்சங்கம் கூட்டுறோன்னா அங்கன்னா உன் பேர் என்ன, ஊர் என்ன, உனக்கு மனைவி இருக்காங்களா, குழந்தை குட்டிங்க இருக்காங்களா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சொந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டிய இடமே கிடையாது கோயிலில். அந்த இடத்துல வந்து பர்சனல் விஷயத்திலலாம் ஷேர் பண்ணாவே கண்டிப்பாக விரிசல் உண்டாகும். பக்தர்களுக்குள்ளே எப்போ கலகம் உண்டாதுன்னா பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணும்போது தான். பர்சனலில் வந்து யார் இடத்துல ஷேர் பண்ணாதீங்க. பகவத் பக்தி விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாவே விரிசல் உண்டாகும். நல்லா புரிஞ்சுங்க. பர்சனலாக அவரிடத்துல எதையும் பேசாதீங்க. என்னென்னு மேலோட்டம் தெரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவரிடத்துல பக்தி விஷயத்தை மாத்திரம் பேசுங்க. பக்தர்களிடத்துல பாகவதத்தை பரிமாறிக்கிறோமா, சந்தோஷம். எங்கே சத்சங்கம் இருக்குது அங்கே நான் வரேன், எனக்கு பாகவதம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு ஆசையாக சொல்லிக்கலாம். அப்படி ஒன்றா செய்யலாமா. அதான் ஸ்ரவணம் கீர்த்தனம். இதுதான் மரியாதையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாவே டேஞ்சர் தான். அப்போ உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்காது, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காது, தேவையில்லாத விஷயங்கள். ஏதோ ஃபோன் நம்பர் வாங்கணுமா, பகவத் பக்தி விஷயத்தை பேசுகிறோமா இல்லையா, விட்டுடணும், அவள் தான். அப்படி நாம் இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அதனால் யார் இடத்துலையும் அப்போ நம்ம வந்து அவங்க ஊர் பேர் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா, அக்கா தங்கச்சி இருக்காங்களா, இல்லாட்டி அவங்க பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பகவத் பக்தினா பாகவதம் மட்டும் பேசணும், பகவத் பக்தியை மட்டும் பேசணும், நாம சங்கீர்த்தனம், அவ்வளோதான். அதோடு கட் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கும். அந்த உறவு நீடிக்கும், அந்த பக்த சங்கமானது நீடிச்சிருக்கும். அவர்கள் அப்படி இவங்க சரியில்லை, அது சரியில்லை, அவங்க வந்து இவங்க தாத்தா சரியில்லை, எனக்கு உடம்பு நோய் குணமாகலை, அதுவாகலை, இதுவாகலை, எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, இந்த கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டம், குடும்ப கஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட். திஸ் இஸ் நாட் பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்டுக்கு இடம் கிடையாது. இது குடும்ப விஷயமான சென்டிமெண்ட்டுக்கு இடம் கிடையாது. பகவத் பக்தி விஷயமான சென்டிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. பக்தியில் உருகணும், அது உருகலாம். பகவானை பற்றி பேசலாம். பகவத் கதைகள் மட்டும், நம்ம வீட்டு கதைகள்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குடும்ப விஷயம் அவங்களுக்கு ஏன் தெரியணும், நாம ஏன் அதை ஷேர் பண்ணணும், தேவையில்லையே.
நாம் அவர்கள் யார்? அவர் சொந்த பந்தமா, உறவா? அவரிடத்தில் நம்ம குடும்பத்தை விஷயத்தை எதுக்கு சொல்லணும்? அவனை மாமனா மச்சானா சொல்லும் பார்க்கலாம். எதுக்கு? அண்ணன் தம்பியா? இல்லை யார்? என்ன அவங்க யார்? அவனிடத்தில் நம்ம குடும்ப விஷயத்தை ஏன் போய் சொல்லிக்கணும்? அதெல்லாம் சொல்கிறாங்க. என்னிடத்தில் எவ்வளோ சில மாமிங்கெல்லாம் எங்களை அவங்க குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு நாள் கூட பக்தி விஷயத்தை பேச மாட்டாங்களேன்னு வெறுப்பாக இருக்கும் எனக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் பார்த்தா குடும்ப விஷயத்தை தான் பேசுகிறாங்க. அவங்க உடம்பு சரியில்லை, என் பொண்ணு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இதுவாகிடுச்சு அதுவாகிடுச்சு அப்படியாச்சு இதுவாச்சு, இதை தான் பேசுகிறாங்க. என்னடா ஒரு கிருஷ்ண விஷயத்தை பேசுவாங்க, ஒரு ராம விஷயத்தை பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு அவங்களுடைய உறவு இப்போ கட் ஆகிடுச்சு. ஏன்னா பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாவே ஏதாவது வில்லங்கம் வரும், கண்டிப்பாக விரிசல் உண்டாகும். இப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலகிட்டாங்க. ஏன்னா பக்தி விஷயத்தை பற்றி பேசினா தானே நீடிச்சிருக்க முடியும் அந்த உறவானது. யோசிச்சு பாருங்கள். நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூட ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம குருவை ஆசிரிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். அப்புறம் எதுக்கு தான் பாகவத தர்மத்தை நம்ம இருக்கிறது சொல்லும் பார்க்கலாம். எதை கடைப்பிடிக்கணும்? எல்லாரோடும் பழகலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா எல்லாரும் கூட பழகலாம். பக்தர்கள் வந்துட்டாங்கன்னாவே அவங்களிடத்தில் நம்ம எப்படியாவது டச் வச்சுக்கலாம், எப்படியாவது பேசலாம். அவரிடத்தில் பகச்சின்னு அவசியமே கிடையாது. நம்ம யாரையும் பகச்சிக்க வேண்டிய, யாரையும் பேசாமல் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் பழகலாம். என்னென்னா பக்தி விஷயம் மாத்திரம் பேசினா எல்லாரும் நம்மளுக்கு உறவினர்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது தயவுசெய்து இதை கோட்டை விட்டுறாதீங்க. எல்லாரும் பக்தர்கள் தான். பௌதிகவாதிகள் கூட நம்ம பேசணும்னா ஒரு பக்தி வாசனை இல்லாதவங்க கூட பக்தி சில பேர் அந்த பகவானிடத்து தெய்வம்னா ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. அந்த தெய்வ பக்தி எல்லாருக்குமே இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. சுத்தமாக இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் நாஸ்திகமாக ஆயில்லை. எவ்வளோ பேருக்கு அந்த பக்தி இன்றைக்கி கூட கோயிலில் போனால் கூட்டமாக ஜனம் வருதுன்னு அந்த தெய்வத்து மேலே உள்ள நம்பிக்கை தானே. நம்ம பிரார்த்தனை நிறைவேறது தானே வராங்க. ஏதோப்பா சங்கல்பத்தோடு வராங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. ஆக மொத்தம் அந்த தெய்வம் நம்மளுக்கு பலன் கொடுக்குன்ற நம்பிக்கையில் தானே வராங்க. இவ்வளோ கூட்டங்கள் வருது. அப்போ எல்லாமே பக்தர்கள் தானே. அப்போ அவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம பகவத் விஷயத்தை பற்றி பேசலாமே. ராமர் குணங்களை பற்றி பேசலாம், கிருஷ்ண குணங்களை பற்றி பேசலாம். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. பகவத் பக்தி. நீ பாகவதத்தில் மூழ்கி வெளியே வந்துடுவியா? வெளியே வந்துட முடியுமா உன்னால்? ராமாயணத்தில் மூழ்கி தான் வெளியே வந்துட முடியுமா? சர்க்க கல்லோல சங்குலம் காண்டக்கராக மகாமீனம் வந்தே ராமாயணம். ஒவ்வொரு காண்டமும், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம்லாம் ஒவ்வொரு திமிங்கலமாக அதில் உள்ள மூந்தால் நம்மளை முழுங்கிடுமா. அப்படியே அதுலேருந்து வெளியே வரவே முடியாதான். அப்படியேப்பட்ட கிரந்தம் ராமாயணம். அதுலேருந்து வெளியே இருந்தால் ஒவ்வொரு சர்க்கமும் நம்மளை அப்படியே முதலிக்கலாம், அப்படியே நம்மளை முழுங்கிடுமா. அந்த முதல்ல கஜேந்திரனை எப்படி இறுக்கி பிடிச்சிக்கிச்சு, விடவே விடலை இல்லையா? அது மாதிரி நம்மளை விடாதான். இந்த சர்க்கங்கள்லாம் ஒவ்வொரு சர்க்கங்களும் படிக்கும்போது அதோட மனசை அபகரிச்சிச்சுன்னா, அது மனசை பறி கொடுத்துட்டோம்னா நம்மளால் மீள முடியாதான். அந்த முதலிகள் கஜேந்திரனை பிடிச்ச மாதிரி நம்மளை பிடிச்சிக்குமா. அப்படி சொல்லியிருக்காரு. சர்க்க கல்லோல சங்குலம். ஒவ்வொரு சர்க்கமும் முதலிகள் போல் காண்டக்கராக மகாமீனம். ஒவ்வொரு காண்டமும் எப்படி கிராகம் எப்படி கிரகிச்சிக்குமா, மகாமீனமாகிய திமிங்கலம் போல் நம்மளை முழுங்கிடுமா. அப்படியேப்பட்டது ராமாயணமானது. பாகவதம் அப்படி தான். ஒவ்வொரு அத்தியாயமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கே. தேன் மாரி சுவையாக இருக்கே. அதை பார்க்கலாமே. அதை பார்த்து அதை பற்றி பேசலாமே. பர்சனல் விஷயம் பேச வேண்டவே வேண்டாம். எந்தனா இருக்கட்டும், அது பகவத் பக்தினால் சரியாக போயிடும். உடம்பு சரியில்லையா, சரி அதுக்காக பிரார்த்தனை பண்ணி அவ்வளோதான். அதோட விட்டுடணும். அதுக்கு மேலெலாம் சொல்லக்கூடாது. பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணவே கூடாது. என்னென்னா இருக்கட்டும், கேட்டால் சொல்லலாம், கேட்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க மாட்டாங்க பக்தர்கள். தேவையில்லாத விஷயம் அது. நீ யார், எந்த ஊர், நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உங்களுக்கு என்ன ஆச்சு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம பக்தி விஷயமாக பேசணும்னு ஃபோன் பண்ணால் குடும்ப விஷயமாக பேசுவாங்க. மனசே கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு கஷ்டம் உடனே எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டு. அது ஆழ்ந்து போக வேண்டாமே குடும்ப விஷயத்தை. அப்போ சம்சாரிகளாக தானே இருக்காங்க. குருவை ஆசிரிச்சு கூட அந்த குரு சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கலன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஆனால் நல்ல எனக்கு பகவானே குருவாக இருந்தால் எனக்கு நல்ல வழிகாட்டுறான். யாரிடத்தில் பழகினாலும் அவங்களிடத்தில் உள்ள பக்தியை கிரகிச்சிடணும். குணத்தை கிரகிக்கணும். குணம்னா என்னென்னா பக்தி தான் சிறந்த குணமே. அதை கிரகிச்சிக்கிறக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் யாரையும் நம்ம தோஷமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை நிராகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரோடும் பழகலாம், சகஜமாக பழகலாம், சமமாக பழகலாம்.
இந்த பக்தி நிலையில் நம்ம இருக்கும்போது தான் எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும். ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் குணத்தை பார்க்கிங்க, அவன் கருப்பாக இருக்கான், சிவப்பாக இருக்கான், அவன் பிராமணன் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பார்க்குறதோ, இல்லை கட்டி ஜாதியை பேதம் பண்ணி பார்க்குறதோ, இல்லை அவனுடைய குணங்களை பார்க்குறதோ, அவன் மகா கோபிஷ்டன், அவன் நம்மளை கோச்சிக்கிறான், அவன் தவறாக பேசுகிறான், நம்மளை அப்படி கோபத்தில் பேசுகிறான், அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா, தோஷத்தை பார்த்தோம்னா அப்புறம் அவங்கள பழகவே முடியாது. அந்த அந்த குணங்களை பார்க்கக்கூடாது. அவளுக்குள்ளே இருக்கிற பக்தியை மாத்திரம் பார்க்குறவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாரோடும் பழக முடியும். இந்த வித்தை பெரிய வித்தை, இது பகவான் சொல்லிக் கொடுத்த வித்தை. இது சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம். பகவான் எல்லாருக்கும் சமப்பிரியம், சமமான பிரியம் உடையவனா, சுஹൃத்தான், எல்லாருக்கும் நலன் விரும்பியான். எப்படி அவன் எல்லா இடத்தையும் சமமாக பார்க்க முடியும்? பகவான் நாஸ்திகர் இடத்துல கூட பகவான் சமமாக கருத்துறானா. ஆமாம், அவனுக்குள்ளே கூட ஒரு தர்மம் இருக்கும், அவனுக்குள்ளே ஒரு நியாய தர்மம் இருக்கும் தெரியுமா? அவனும் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். நாஸ்திகன்னா மொத்தத்தில் அநியாயமாக இருக்க மாட்டான். எங்கேயோ ஒரு மூலையில் அவனுக்குள்ளே ஒரு தர்மம் கடைப்பிடிச்சுன்னு இருப்பான். அவனுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அவனும் பார்த்தா எவ்வளோ விஷயம் சொல்லப்போனால் பக்தர்களிடத்தில் இல்லாத குணங்கள் கூட அவங்களிடத்தில் சில குணங்கள் மிளிர்த்து இருக்கும். தாராள குணம், எது கேட்டாலும் வாரி வாரி கொடுத்துருவாங்க. காசு கேட்டால் உடனே 1000 ரூபாய் கேட்டால் 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்தளவுக்கு வள்ளல் தன்மை அவங்களிடத்தில் இருக்குது தெரியுமா? பக்தி இல்லாதவங்க தான், ஆனால் அவங்க எதுக்கு உடனே உதவின்னு போய் கேட்டால் உடனே எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க தெரியுமா? அப்படி உதவி செய்யக்கூடிய ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அவரிடத்தில் பக்தி இல்லை, அவர்கள் கிருஷ்ண பக்தி பண்ணவும் கிடையாது, அவர்கள் நாஸ்திகர்கள் தான். ஆனால் அவரிடத்தில் ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. அப்போ பகவான் அந்த குணத்தை மாத்திரம் கிரகிச்சு அவரிடத்துலையும் பகவான் பிரியம் கொண்டு இருக்கிறானா. அதனால தான் பகவான் சமப்பிரிய சுஹൃத்து, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருக்கிறான். பகவான் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவனாக இருக்கிறான். இந்த குணங்கள் பகவானிடத்தில் தான் நம்ம கிரகிக்க முடியும். அப்போ பகவானுடைய குணங்களை பார்த்து நாமளும் அது மாதிரி மற்ற ஒரு இடத்துல பழகணும்னு சொன்னால் நமக்கு யாருமே கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே எந்த திசைகளும் சுகமயமாக தோன்றும், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணுற. ஃபஸ்ட்டு ஒருத்தர் துவேஷம் பண்ணுறதுனால முதல் பாதிக்கப்படுறதே நம்ம தான். அதுக்கப்புறம் தான் நீ எதிராளி, நீ அவங்கள துவேஷம் பண்ணால் பாதிக்கப்படுது. அப்புறமா அப்போதைக்கு கோவப்பட்டால் சரி, அடுத்தது மறந்துடு, அடுத்தது தூக்கி போட்டு வேலையை பார், இல்லைன்னா நீயே நிம்மதி இல்லாமல் இருப்ப. அவ்வளோதான். அப்போ துவேஷத்தை விட்டு அவரிடத்துல சிரித்து பேசு, சந்தோஷமாக அதோட சகஜமாக பழகிட்டோம்னா எல்லாம் மறந்து போயிடும். அப்படி தான் பகவான் எல்லா இடத்துலையும் பிரியத்தை காண்பிக்கிறான். அவர்களுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸை பார்க்குறான் பகவான். ஏதோ ஒரு மொழியில் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். எல்லார் கையிலையும் கெட்டது, எப்படியாப்பட்ட கெட்டவனா, மகாதுஷ்டனான மகா கொலகார பஞ்சமா பாதகம் செய்தவனாக இருந்தால் கூட அவனுக்குள்ளே கூட ஒரு நன்மை, ஒரு நல்ல குணம் ஒன்று இருக்கும், ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை எடுத்துப்பானா பகவான். அதை எடுத்து அவனுக்கு கருணை காட்டலாமான்னு பகவான் பார்ப்பானா. அதனால தான் நாட்டில் பெய்கிற மழை காட்டிலையும் ஏன் பெய்யுது? அப்போது மழை மக்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவாக மழை பெய்யறது மாதிரி பகவானுடைய கருணை மழையானது எல்லாருக்கும் பொழிக்கிறது. அதனால தான் அவனும் வாழறான் பூமியில். துஷ்டனும் உலகத்தில் வாழறான், நல்லவனும் உலகத்தில் வாழறான். நம்ம கண்ணுக்கு அவனுக்கு துஷ்டன், பகவான் கண்ணுக்கு அவன் தன் குழந்தையாக பார்த்து அவனுக்கும் பகவான் படி அளக்கிறானே. யோசித்து பார்க்கணும் எல்லாமே. அதனால் குணங்களை கிரகிக்கணும். பக்தர்கள் என்னென்னா இது மாதிரி குணங்களை மட்டும் பார்க்கணும். குணங்களை மட்டும் பார்த்தோம்னா இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பார்த்துட்டோம்னா சத்தியமாக நம்மளுக்கு நம்ம நிம்மதியை நாமளே வர வச்சு, நம்ம நிம்மதியில் நாமளே இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம நிம்மதியை நாம் இழக்கலைன்னு அர்த்தம். நம்ம பொசிஷனில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். நிம்மதியாக இருக்கலாம். அப்போது பக்தர்களுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸை பார்க்கணும். அவங்க எப்படி பக்தி பண்ணுறாங்க, எப்படி நாம சொல்கிறாங்க, எப்படி தீட்செல்லாம் வாங்கிப்பா எவ்வளோ நியமத்தோடு கடைப்பிடிக்கிறான் பற்றியா, பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நான் குடும்ப விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, அதை விட்டுடு, அது தள்ளது, அது குப்பை, அதை தூக்கி போடு. ஆனால் அவர்களுக்குள்ள பக்தி விஷயத்தை பாருங்கள், அதுதான் மேன்மையானது, அதுதான் மலை. அதை பார்க்கணும். அப்போ நான் பார்த்தேன், இப்போ இஸ்கானில் பார்த்தேன் இது போல் பக்தி விஷயத்தை. ஏன்னா அவர் என்னென்னா என்னுடைய குணத்தை பார்க்கல, எங்களை இருக்க பாகவதத்தை பார்த்தார். அதனால தான் ஃபோன் நம்பர் கேட்குறாரு. நம்ம விரும்பத்தக்கவர்கள் ஆகிட்டோம், அடிக்கடி உங்களை சந்திக்கணும், பகவத் விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அத்தோடு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம உறவு நீடிச்சுட்டே இருக்கோம். பகவத் பக்தியை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஒரு பாகவதம் சொல்ல வராங்கன்னா பகவானால் அனுப்பப்படாமல் வருவாங்களா? நம்ம வீட்டில் பாகவதம் பாராயணம் பண்ணுறன்ட்டு ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள்.
நம்ம வாண்டடாக போய் ஒரு இடத்துல சொல்கிறேன்னா, நான் எத்தனையோ இடத்துல நான் போய் நான் கேட்க மாட்டேன். சில இடத்துல போய் கேட்கணுன்ட்டு பகவான் தூண்டுவான். அந்த இடத்துல போய் உங்கள் வீட்டில் பாகவதம் வச்சுக்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க பார்த்தா என்னன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கௌரங்கா ஒன்றும் அனுகிரகம் பண்ணல அப்படின்றாங்க சில பேர். கௌரங்கா எப்போ அனுகிரகம் பண்ணல சொல்லு பார்க்கலாம். அவர் எப்பொழுதும் கருணை மழை பொழிஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. அவர் கை வெறித்து யாரெல்லாம் வருவான்னு காத்துன்னு இருக்கார் அவர். அப்படியேப்பட்ட சைதன்ய மகாபிரபு கௌரங்கா அனுகிரகம் பண்ணல. அனுகிரகம் பண்ணாமல் எனக்கு கோயிலுக்கு வர பிரசாதம் சாப்பிட்றேன், பகவத் பக்தி பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன ஒரு முட்டாள்தனம். கௌரங்கா என்றைக்கு அனுகிரகம் பண்ணுறாரு? உனக்கு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, புரியுதா? இவன்லாம் வந்து பாகவதம் படிக்கிறதா அப்படின்னு ஒரு வீட்டில் பாகவதம் படிக்கிறது போய் கேட்டதுக்கு அப்படி சொல்கிறாங்க. கௌரங்க அனுகிரகம் பண்ணல, நீங்கள் பேதம் பார்க்குறீங்க. ஆனால் வந்து கௌரங்க மேலே படுத்திக்கு பழிய போட்டுறாங்க. உடனே பகவான் மேலத்துக்கு பழிய போட்டுருவாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம். பாகவதர்கள் தானே நீங்கள், பாகவதத்துடைய சுவை தெரிஞ்சவங்க தானே. பாகவதம் யார் சொல்லுவாங்க அப்படியே அலையணும். பாகவத குணங்கள் கேட்கணுன்ற அதான் சொல்கிறேன், அந்த தாபம் இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். எப்போ பாகவதம் கிடைக்கும், பாகவதம் பசித்திரு பாகவத பசி எடுக்கணும். யாருன்னா சொல்லுவாங்களா? அவளுக்குள்ளே இருக்கிற நீ பர்சனல் விஷயத்தை பார்க்கறதுனால அவங்கள இருக்கிற குணங்களையோ அவங்களுடைய ஜாதியோ அவருடைய முகத்தை பார்க்குற, அவருடைய கண்ணை, அவளுடைய அழகியோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் அசிங்கமாக இருப்பாங்க, ஒருத்தர் அழகாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பக்தர்கள்னால் பக்தி மட்டும்தான் பார்க்கணும். அவங்க கருப்பாக இருப்பாங்களா, சிவப்பாக இருப்பாங்க, ஜாதியாக, நல்ல ஜாதியாக, பிராமண ஜாதியாக, மற்ற ஜாதியாக, அவரெல்லாம் கோபிஸ்டர்லாம் இதுவாக, அது குணங்கள் அதெல்லாம் குப்பையில் தள்ளிடணும். அவர்களுக்குள்ளே இருக்கிற பாகவதத்தை பார்க்கணும். அவர்கள் பாகவதம் பாராயணம் பண்ணுறோன்னு நம்ம வீட்டில் சொல்கிறாங்கன்னா என்ன ஒரு பாக்கியம். பகவானால் அனுப்பப்படாமல் நமக்கு வருவாங்களா? அப்படி நம்மளை தேடி வந்தும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமே, என்ன ஒரு துர்பாக்கிய நிலை பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் இல்லையா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா, பாகவதம் படித்தோம்னா அதை போய் ரிஜெக்ட் பண்ணலாமா? அதான் சொல்கிறேனே, பகவானுக்கு கோபம். பகவானுக்கு வந்து என்னென்னா முகத்தை திருப்பி கொள்வான். என்னடா அது, பாகவதத்தை என்ன ரிஜெக்ட் பண்ணல, நான் போய் பாகவதம் சொல்கிறேன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணல, பாகவதத்தை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் நான் பகவான் என்ன பண்ணுவான், மனசு கஷ்டப்படுவான். என்னடா அது, இவங்க இப்படி பக்தி பண்ணுறாங்க, கடைசியில் ஒரு பாகவதம் கிடைச்சிருக்கு, ஒரு சப்தாகம் நடத்தலாம் வீட்டில், ஆனால் வேண்டான்னு நினைக்க சொல்கிறாங்களே, இது என்ன ஒரு துர்பாக்கியம். தேடி வந்து கிடைச்சும் அதை நிராகரிக்கிறாங்கன்னா கை கெட்டினது கிட்ட போய் வாய்க்கு தட்டி விட்டா மாதிரி ஆகிடுச்சுல்ல. வாய்க்கிட்ட இப்போ சாப்பிட போகிறோம், டக்குன்னு யாரும் தட்டி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடுது. அது மாதிரி சில பேர் பாகவதத்தை அனுபவிக்க முடியாமல் அதுபோல் சப்தாகம் வைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா. சப்தாகம் வச்சா வீட்டில் ஒரு நன்மை நடக்கும், ஒரு நல்லது நடக்கும், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாகவதத்தை வெறுக்கல, நம்ம பாகவதம் சொல்கிற நம்மளை வெறுக்கிறாங்க. நம்மளை பார்த்தா பிடிக்கல, நம்ம ஜாதியில் வந்து பிராமணம் இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன தென்படுதோ தெரில, நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ளே என்ன ஒரு தவறான உணர்வு நம்மளுக்கு தென்படுதோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் நம்ம கையில் இருக்கிற அதை பார்க்கக்கூடாது. சொல்கிறவங்க யார் இருந்தாலும் பாகவதர்கள் தான். அந்த உயர்ந்த நிலைக்கு என்றைக்கு உயர போகிறோம்? இன்னும் இந்த கீழ்நிலையிலேயே இருந்தால் எப்படி? பாகவதம் சொல்கிறவங்க பாகவதர்கள் தானே. அவர்களுக்குள்ளே இருக்கிற பாகவதத்தை பார்த்தோம்னா அவர்களை கண்டிப்பாக நாம் வரவேற்போம். அவங்களிடத்துல பாகவதம் நிறைய கேட்போம். பாகவதம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பக்தி நம்மளுக்கு கொஞ்சமாவது வருமானு எதிர்பார்ப்போம். அந்த பாகவதத்தை அவங்க வாக்குலேருந்து கேட்டு நிறைய பாகவத பாராயணங்களை வச்சு அப்படியே சுவைப்போம் இல்லையா. பாகவதனா ஒரு வெறித்தனமாக இருக்கும். எனக்கு கூட இப்போ பாகவதம் படிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வாமனாவதார சரித்திரத்தை சொன்னதுலேருந்து இன்னும் நிறைய பாகவதம் படிக்கணும். 2 தடவை வாமனாவதாரம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு தடவை வாமனாவதாரம் போட்டுருக்கு, மறுபடியும் ஒரு வாமனாவதாரம் போட்டிருக்கேன். ஏன்னா மேலே ஆசையாக இருக்குது, அந்த பாகவதம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இது எப்படி சுலபமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது. இன்னும் சுலபமாக அதை இன்னும் எனக்கு என்னென்னா ஸ்லோகமாக அர்த்தத்தோடு பாகவதம் பேசணுன்னு ஆசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாகவதம். பாகவதம்னா ஒரு வெறித்தனம். பாகவதம் ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கிடைக்குமா. அவ்வளோ லேஸில் கையில் கிடைச்சோட புஸ்தகம் வீட்டில் இருக்கும், ஆனால் நெஞ்சில் கிடைக்காது. மனசில் தரிக்கணும்னா அது ஒரு பாக்கியம் இருக்கணும். பாக்கியம் இருந்தால் தான் பாகவதத்தை சுவைக்க முடியும். பாகவதமோ ராமாயணமோ எதுவானாலும் சரி. நம்ம ஒருத்தர்
முத்துன்னு ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கார். அவர் என்ன சொன்னேன்னா, அதான் நாமசங்கீர்த்தனம் போதண்டா எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். இல்லை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணோம், சுந்தரகாண்டம் பாராயணம். அந்த சுந்தரகாண்டத்தில் அவங்க வீட்டில் வந்து சுந்தரகாண்டம் வச்சா ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு அது தெரிஞ்சுட்டு மேலும் மேலும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண சொல்கிறாங்க அவங்க. அப்போ அந்த சுந்தரகாண்டத்தில் டேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால் திருப்பி சுந்தரகாண்டம் வைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அது நமக்கு தெரியாது, அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணால் நல்லா இருக்கணும் எனக்கு அப்படின்றாங்க. சரி, நான் அவங்க வீட்டில் போய் நம்ம சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறோம் சொல்கிறேன். அது மாதிரி அந்த பாராயணம் பண்ண அது ஒரு சௌக்கியமாக இருக்கும். ஒரு சப்தாகமோ ஒரு நவாகமோ வீட்டில் வச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அடியேன் பாராயணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அப்படி யார் வீட்டிலனா அதை நான் சொல்லணும் கண்டிப்பாக. யார் வீட்டிலனா பாகவதம் வைக்கணும், ராமாயணம் வைக்கணும், சப்தாகம் வைக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுறேன். பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் நவாகம் சப்தாகம் வச்சுக்கலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம். பாராயணம் மூல பாராயணம் வச்சுக்கலாம், கதை காலட்சம் வச்சுக்கலாம். தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். செய்ய வீட்டில் க்ஷேமங்கள் ஏற்படும். ஆமாம், க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம். இது ஒரு அரக்ஷணமாவது க்ஷேமமாக பொழுதுபோக்கணுன்னா பாகவதம் வைக்கணும் கண்டிப்பாக. பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்குது, க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம். ஒரு க்ஷணமாவது க்ஷேமாக பொழுதுபோக்கணுன்னா பாகவதம். கதாசுத இந்த கதை என்ற அமிர்தத்தை பருகணும், பாகவதத்தை பருகணும். அதனால் பழகினா பக்தர்களோடு பழகுங்க. பக்தர்கள் யாருன்னா பகவான் நாமத்தை சொல்கிறவங்களே பக்தர்கள் தான், பாகவதம் படிக்கிறவங்களே பக்தர்கள் தான். அவளுக்குள்ளே இருக்கிற தோஷத்தை தள்ளிடுங்க. அவளுக்குள்ள பர்சனல் விஷயத்தை பற்றி பார்க்காதீங்க. அவளுக்குள்ளே இருக்கிற பாகவதத்தை மாத்திரம் பாருங்கள். நிச்சயமாக எல்லோரும் நம்ம விரும்பத்தக்கவர்களாக இருப்பாங்களே தவிர யாரும் வெறுக்கத்தக்கவர்களாக இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக பகவத் விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணிங்க பக்தர்களோட. பகவத் விஷயத்தை மட்டும் பேசுங்க, வேறு குடும்ப விஷயத்தை பேசாதீங்க. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பாக சொல்லணுனுக்காக இப்போ நான் சொல்கிறேன். இதுக்குன்னே அந்த பதிவு போடுறேன். கண்டிப்பாக குடும்ப விஷயம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறதால தான் விரிசலே உண்டாகுது. தேவையே இல்லை. அப்படியே அவங்க பேசினோட வேணாங்க, இதெல்லாம் வேணாங்க. பகவத் பக்தி விஷயமாக பேசுகிறதா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. இங்கே உங்கள் இடத்துல பழகிற பக்தர் இடத்துல அவங்க மனசு நோகமே, அவங்க மனசு கஷ்டப்படுமே, அவங்க பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது எப்படி சொல்லி அவங்கள வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது? இது பண்ணிட்டு வேணாங்க, பர்சனல் விஷயம் பேசாதீங்க, பகவத் விஷயம் பேசுன்னு எப்படி சொல்கிறது? அவங்கள மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகிடுமே அப்படின்னு நம்ம கூச்சப்படக்கூடாது. நான் அப்படி கூச்சப்பட்டதுனால தான் எத்தனையோ பக்தர்களை இழந்தேன். அவங்க பர்சனல் விஷயமாக பேச வருவாங்க, பகவத் விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க விலகிடுவாங்க, பக்தியிலேருந்து விலகி போயிடுவாங்க. சாரி, நம்மகிலேருந்து பகவத் விஷயத்தை பற்றி பேசணும். அதான் சொல்கிறேன் நம்மளை. ஏன்னா பௌதிக விஷயமாக பார்க்குறவங்களுக்கு பௌதிகமான இது குற்றம் குறை தென்பட்டால் உடனே விலகிடுவாங்க. அவர்கள் நம்மளுக்குள்ள இருக்கிற பக்தியை பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ பேர் பிரிஞ்சவங்க உண்டு. ஆனால் எத்தனையோ பேர் எங்களை இன்றைக்கும் என்னோட சேர்ந்து இருக்கிறவங்களும் எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். அதனால் யார் இடத்துல பேசினாலும் பக்தி விஷயத்தை தவிர அந்நிய விஷயத்தை பேச வேணாம். அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசு முக்தா சேவா கதாரசம். அகோ, அருமையான ரசமான கதைகள் இருக்கும்போது எதுக்காக மற்றவருடைய குணங்களை தோஷத்தை பற்றி பேசணும்? தேவையில்லாத விஷயம். குணத்தின் தோஷம்னா பர்சனல் விஷயம் பேசினா தான் எல்லாம் வரும் இந்த தோஷங்கள்லாம். நீ பகவத் பக்தி விஷயத்தில் தோஷமே கிடையாது. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. அந்த இது வந்து என்னென்னா பிரம்மரூபம் பரபிரம்மஸ்வரூபம் இந்த பாகவதம். இதில் வந்து நிர்தோஷம் ஹி, தோஷமே அற்றது, சுத்தமான பாகவதம். இதை பற்றி பேசினா ஆனந்தம் மட்டும்தான் உண்டாகும். கேவலம் அனந்தம்னா துன்ப கலப்படமில்லாத ஆனந்தம் ஓணும்னு சொன்னால் இன்றைக்கி பாகவதத்தை பற்றி பேசுங்க, ஆனந்தமாக அனுபவிங்க ஸ்லோகமாக. மற்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. யாருக்கும் நிர்பந்தம் பண்ணி கேட்டாங்கன்னா இல்லைங்க இந்த விஷயம் பேச வேணாம், பர்சனல் விஷயத்தை விட்டுருங்க, பகவத் விஷயம் இருந்தால் பேசலாம், நம்ம கோச்சிக்காதீங்க, பகவத் விஷயம் பேசலாம் அப்படி சொன்னால் சில பேருக்கு மனசு குத்தம். அதனால தான் சொல்கிறதில்லை. அது சொல்கிறதில்ல. கட்சியில் அது சொல்லாமல் விட்டதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய உறவுகள் விரிசல் உண்டாகுது, பக்தர்களுக்குள்ளே சண்டை உண்டாகுது, நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதையும் பார்க்குறோம். அது நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. துணிஞ்சு சொல்லிவிடுங்க, பரவாயில்ல, பக்தி விஷயமா இருந்தால் பேசலாங்க, கோச்சிக்காதீங்க. வேணாம், பர்சனல் விஷயம் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் நம்ம 2 பேர் பேசுகிறது. என்றைக்கோ ஒரு நாள் பார்த்துக்குறோம், எப்போ கோயிலில் வந்து சந்திக்கிறோம், கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், அது பக்தி விஷயமாக பேசலாமே. எதுக்கு பர்சனல் விஷயத்தை பேசணும், ஷேர் பண்ணணும்? பக்தி விஷயத்தை பேசினாலே பர்சனல் விஷயம்லாம் சரியாக போயிடும். பர்சனல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகான்களிடத்தில் போய் நம்ம குறைகளை போய் புலம்பி தள்ளக்கூடாது.
மகான்களிடத்தில் குருநாதரோ வேறு யார் இடத்துலையோ நம்ம குறைகளை போய் புலம்பே தள்ளுவோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. திரும்ப மகானிடத்தில் மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிங்க இந்த குறைகள்லாம் நிறைவேறணும்னு. கண்டிப்பாக மகாத்மாக்களாக இருந்தால், கண்டிப்பாக தபஸ்விகளாக, சிறந்த தபஸ்வி, சிறந்த பக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய தபஸ் சக்தியினால், அவருடைய சாநித்தியத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிச்சயமாக நம்ம குறைகள்லாம் நிவர்த்தி அடையும். புரியுதுங்களா? அதை நம்ம வெளியே சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் அழுதுன்னு இருப்பாங்க. மகான் இடத்துல போய் அழவே கூடாது. அங்கே போய் கண்ணீர் விட்டு புலம்பின்னு இருப்பாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. அது அமங்கலம். அப்படி செய்யக்கூடாது. மகான்களுக்கு அது பிடிக்காது. அழக்கூடாதுன்னு அழக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவோம். நினச்சிக்க சரியாக போய்டும் போ அப்படின்ட்டு அவங்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க மகான்கள்லாம். நான் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். உன் குறையா சரியாக போய்டும் போ. மகான் மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. பகவான் நாமா சொல்லு. அவர்லாம் பிரார்த்தனை பண்ணி. அதனால் இது பார்த்தா நிறைய பேர் இந்த லேடிஸ் தான் நிறைய பேர் இது புலம்பி தள்ளுவாங்க. நிறைய தங்களுடைய மனசில் கஷ்டங்கள்லாம் யாருன்னா கிடைச்சாங்கன்னா போது கொட்டிடுவாங்க. அப்படியே குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டிடுவாங்க. அதனால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவர்லாம் வந்து பக்தி விஷயமா இருக்கிற உங்களை பேச வந்தால் அவர்லேயும் வந்து நம்ம மனசை கலங்கடிக்கிறோமேன்ற அந்த யோசனையே இருக்காது. அவன் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க தயவுசெய்து. நம்ம மனசில் இருக்கிறது இருக்கட்டும். பகவான்களை பிரார்த்தனை பண்ணிங்க. மனுஷனிடத்தில் போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் பகவான்களை ஷேர் பண்ணிங்க. நம்ம பர்சனல் விஷயம் மனுஷங்களுக்கு சொல்லணும்னா அதுவே நம்மளுக்கு வீக்னஸ் ஆகிடும். ஓஹோ இவங்க எப்படிப்பட்டவங்களா, அத்தியா இப்படிப்பட்ட பலவீனமாக இவங்க வந்து இவ்வளோ திமிராக இருக்காங்களே அப்படின்னு பின்னாடி நம்மளுக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்புறமா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது யார் இடத்துலையும். ஏன்னா நீ தான் சொன்ன உன் வீக்னஸை இப்போ அவங்களே நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. இது தேவையா? அதனால் நம்ம பக்தர்களே ஆனாலும் சரி மனுஷனிடத்தில் சொல்லாதீங்க. நீங்கள் பகவானிடத்தில் தெரிவிச்சுக்கிங்க உங்கள் குறைகளை. கண்டிப்பாக பகவான் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அங்கே புலம்பி அழுங்க. கண்டிப்பாக பகவான் நம்ம கஷ்டங்களை போக்குவான். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. ஸ்ரீகிருஷ்ண சரண கமலங்களை நினைச்சா துக்கமெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்படுகிறது. விரதா கேதயசே பாலே. வீணா ஏன் வருத்தப்பட்டு ஏன் புலம்பி தள்ளுறேன்? விரதா கேதயசே பாலே அஹோ சிந்தாதுரா கதம். எதுக்காக கவலைப்பட்டு கலங்குறேன்? ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. அந்த லக்ஷ்மி மணாளனாகிய ராதே மணாளனாகிய ராதே மணாளனாகிய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளை நினைத்துக்கொள், உன் துக்கமெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோமே சந்தோஷமா, அவ்வளோதான். அதனால் பாகவத பாராயணம், அதுவும் நம்ம பாகவத பாராயணம் பண்ணி தபஸில் இருக்கிறவங்க போய் ஒரு வீட்டில் போய் பாகவத பாராயணம் பண்ணுறன்னு போய் சொன்னால் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு என்ன ஒரு துர்பாக்கியம் பாருங்கள். அதுதான் சரி. இதை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணுங்காக தான் நான் சொல்கிறேன். பக்தர்களோடு பழகும்போது பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக விரிசல் தான் உண்டாகும். நல்லா புரிஞ்சுங்க. இதை எத்தனையோ அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். பக்தர்கள் சேர்ந்து பேசும்போது பக்தி விஷயத்தை மாத்திரம் பேசுங்க. பகவான் பக்தி குணங்களை பற்றி மாத்திரம் பேசுங்க. வேறு லௌகிகமான விஷயங்களோ அரசியல் விஷயங்களோ மற்ற அவங்கள பற்றி இவங்கள பற்றி மற்ற பக்தர்களை பற்றி கமெண்ட்ஸ் அடிக்கிறதோ இதெல்லாம் தயவு செய்து கூடாது. வேண்டாம். புரியுதுங்களா? நாமளே எத்தனையோ ஜென்மங்களில் பாவம் பண்ணி எத்தனையோ பாவ மூட்டைகளை சுமந்து தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். நாம் யாருமே நிம்மதியாக இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் கஷ்டத்தில் தவிக்கிறோம். எல்லாம் ஏதோ ஒரு நோய்களாலேயோ மன கஷ்டங்களாலேயோ ஏதோ துன்பங்களால் எவ்வளோ அவதிப்படுறோம். பண கஷ்டத்தினால எல்லாம் அவதிப்படுறோம். நம்ம நிம்மதியாக இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். அவங்களுக்கு 1008 கவலைகள் இருக்குது. இது போய் நம்ம வந்து மேலும் பாவத்தை சேர்த்துக்க வேண்டாம். அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் புறம் பேசி கஷ்டப்படுத்தி அவங்க மனசை காயப்படுத்தி இவங்க மனசு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பக்தியை மாத்திரம் பகவத் குணங்களை பற்றி மாத்திரம் பேசணும். அதுக்காக பேசாமல் இருக்கக்கூடாது. பகவத் பக்தி விஷயத்தை பேசினா தான் நம்ம பாவங்கள்லாம் நீங்கள் நம்ம சுமைகளில் மனசில் உள்ள சுமைகள்லாம் குறையும். வேறு வழியே கிடையாது. கதிர் அந்நியதா. நாமங்களை கீர்த்தனை பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டு. நான் எதுவும் பேச வேணாம். நாம சங்கீர்த்தனை பண்ணினே இருக்கலாம். வாக்கு அடக்கம் வந்தாயிடும். இன்னும் கொஞ்சம் பேசணும்னு உங்களுக்கு ஸ்டெமினா இருக்குதா? புலம்பி தள்ளுறியே தேவையில்லாத. உன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த லேடிஸ் பார்த்தா அப்படி புலம்பி தள்ளுவாங்க. அவங்க வாயிலேருந்து அப்படியே என்னென்னா சாரல் வீசும். அவங்கக்கிட்ட பேசினா அவங்க வாக்குலேருந்து சாரல் வீசும் அப்படின்னு நான் தெரிக்கும். அப்படி பேசுவாங்க. அவ்வளோ குறைகளை சொல்லுவாங்க. மனசு நான் பாட்டு கம்முன்னு என்ன பண்ணுறது, அவங்க பக்தர்கள் அதனால் பொறுத்துன்னு கேட்டு தான் ஆகணும். அதனால் கம்முன்னு கேட்பேன்.
அவங்க என் முகமெல்லாம் அவங்களுடைய எச்சில் தான் ஃபுல்லாக தெரிக்கும். அப்படி பேசுவாங்க, அப்படி கத்தி கத்தி பேசுவாங்க. என் குடும்பத்தில் என் பையன் சரியில்லை, சரியாக கவனிக்கலை, அதை பண்ணல இதை பண்ணல, பயங்கர என் வீட்டில் கல்யாணம் ஆகலை, எதுவாகலை, எதுக்கு தேவையில்லாத புலம்பல். இது மாதிரி ஒரு பக்தர்கள் சில மாமிங்க பார்த்தா பேசுவாங்க, பார்த்தா அவங்க வாக்கு அந்த எச்சில் தெரிக்கும் பாருங்கள், மூஞ்சல்லாம் எச்சில் ஆகிடும் எனக்கு. அவங்க கிட்ட நின்று பேசுவேன், தூரம் நின்று தான் பேசுவேன். அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க, கிட்ட வந்து தான் பேசுவாங்க. என்ன பண்ணுறது, பேசும்போது அவங்க அப்படி எச்சில் தெரிக்கிற மாதிரி அப்படி சாரல் வீசும், அப்படி பேசுவாங்க. அவங்க குறைகளை அப்படி சொல்லுவாங்க. அப்புறமா சொல்லி முடித்தோடனே ஒரு பெருமூச்சு விடுவாங்க. அப்போ தான் அவங்க ரிலாக்ஸ் ஆனாங்கன்னு அர்த்தம். அப்பாடா சரி இப்போது கிளம்பலாம், எஸ்கேப் ஆகலான்னு போனால் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவாங்க, ஏதாவது ஒரு கதையை பேசுவாங்க. எப்படியும் 1 மணி நேரம் நிற்க வச்சு பேசிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுன்னு வந்திருக்கேன். எத்தனை பேர் குடும்ப கதை எனக்கு தெரியுமா? எனக்கு எத்தனை பேர் குடும்ப கதை தெரியுமா? நிறைய பேர் குடும்ப கதை எனக்கு தெரியும். அவங்களுடைய வரலாறு ஜாதகமே எனக்கு தெரியும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் தெரியுமா? என்ன பக்தர்களும் போய் கூப்பிட போனேன் நாம சங்கீதத்துக்கு, ஒரு பகவத் விஷயத்தை பேசிக்கலாம், போய் ஷேர் பண்ணிக்கலாம், பக்தி விஷயம் போய் ஷேர் பண்ணிக்கலாம், போய் பேச போனால் அவங்க இந்த ஒரு வம்பா நம்மளுக்கு குடும்ப விஷயம்லாம் எடுத்து என் தலையில் சுமத்திடுவாங்க. இப்போ நான் வரும்போது எப்படி வருவேன்னா, பாவம் அவன் புருஷன் அவர் சரியாக கவனிக்கலையாம், அவன் புள்ள மதிக்கலையாம், இதெல்லாம் கஷ்டம். இதுதான் என் மனசில் வந்துட்டே இருக்கும். அப்போ பக்தரிடத்துல போனால் இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரம சுவாமி அங்கே போனேன்னா சத் சங்கத்தில் அங்கே பாகவத் விஷயமா என் மனசில் உடனே போய் அந்த புஸ்தகத்தை பார்த்துடணும், அவர் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் போய் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோடு வருவேன். ஆனால் இது போல் பக்தர்கள்ன்ற பேரால் இப்படி ஒரு மாமிகளிடத்த போய் பேச போனால் கடைசியில் வீட்டுக்கு வரும்போது அவங்க பையன் என் மனசில் நிற்பான், அவங்க பொண்ணு என் மனசில் நிற்கும், அவங்களுடைய குடும்பம், அவங்க வீட்டுக்காரர் எல்லோரும் என் மனசில் தாங்கின்னு வருவேன் நான். அப்போ என் மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா அசுத்தமாயிடுச்சு. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. பக்தி விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு போய் நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம், அதை போய் 4 பேர் சொல்லிக்கணும், அந்த பக்தர்கிட்ட போய் சொல்லிக்கணும்னு போய் ஆசையாக போவோம். அவர்கள் குடும்ப விஷயத்தை சுமத்தி என் மனசில் குடும்ப விஷயத்தை ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. நான் என்ன குடும்ப விஷயத்தை தியானம் பண்ணின்னு வந்துனே இருப்பேன். அவங்க குடும்ப விஷயத்தை, என் குடும்ப விஷயத்தை கூட இல்லை, அவங்க குடும்ப விஷயத்தை தியானம் பண்ணி வருவேன். தலையெழுத்தா எனக்கு இது மாதிரிலாம் இது மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து யாரிடத்துலையும் பக்தி விஷயத்தை தவிர அந்நிய விஷயத்தை பேசாதீங்க. நாமளே எவ்வளோ சுமைகளை சுமந்து பாவங்களை சேர்த்து நம்ம ஜென்மாவை கரையேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இதில் இது ஒரு கொள்ளையா? தேவையே இல்லை. அதனால் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். நாடி வருவதெது பாவ புண்ணியம் அல்லது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது, நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் நவநிலை நாட்டும் அருளமுதூட்டும் என்றும் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். நம் நாடு எங்கே, வெறும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இவையெல்லாம் கூட வருமோ அங்கே அப்படின்னு பாடியிருக்க. பட்டினத்தில் படத்தில் அந்த பாட்டு வருது, எதுவுமே கூட வராது. நாடி வருவது எது பாவ புண்ணியம் உள்ளது, பாவ புண்ணியம் தான் நம்மளை நாடி நம்ம கூட கட்டுசோராக வருமா. அந்த பாவ புண்ணியங்கள் தான் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு வரும். நாடி வருவது எது மனைவி மக்கள் குழந்தைகள், எதுவுமே சுற்றம் பத்தம் நீ பேசினெல்லாம் குறைகள் அவங்க இவங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால் நம்ம பண்ண பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரப்போகுது, இந்த ஜீவாத்மா கூட. அடுத்தது இந்த மனுஷனாக பிறக்கிறோமோ எந்த பிறவியோ, தேவ பிறவியோ அசுர பிறவி, ஏதோ ஒரு பிறவி கிடைக்கும் இல்லையா. அதில் மறுபடியும் இன்றைக்கி செய்த பாவங்கள்லாம் அன்றைக்கி போய் அனுபவிக்கணும். தேவையா நமக்கு? நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. அந்த கோவணத்தை விட ஒரு தான் அனுப்புகிறான். அப்படி எல்லாத்தையுமே எரிச்சிடுறாங்க இல்லையா, சுடுகாட்டில் போட்டு. ஓவனும் வராது, நன்கு உணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் பகவானை வழிபடுங்க. அதுதான் ஒரே வழி, ஜென்மாவை கரையேற்றி கொள்ள ஒரே வழி.
வேறு வேண்டாம். அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆஷு, அந்த சிந்தனையே வேண்டாம். அவள் கெட்டவங்க இவங்க அந்த புறம் பேசுகிறாங்க, முதல்ல அந்த புறம் பேசுகிறவங்களை கிட்ட சேகாதீங்க. அதனால தான் ரொம்ப நான் தனிமையில் இருக்கிறதுக்கு காரணமே. இந்த புறம் பேசுகிறவங்களை கிட்ட சேகவே மாட்டேன். தேவையில்லாத அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் பொருளை சொல்லி தேவையில்லாத அவங்கள பற்றி விரோதத்தை மனசுக்குள்ளே அவங்கள பற்றி விரோதமாக உண்டாயிடும். ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்தா அவங்கள பார்க்கும்போது எதிரியாக பார்க்குற மாதிரி பார்ப்போம். என்ன ஒரு முட்டாள்தனம் இல்லை இதெல்லாம். நமக்குள்ளே ஒரு அஜ்ஞானத்தை உண்டு பண்ணிக்கின்னு நாம் கட்டின வலையில் நாமளே போய் மாட்டிக்கிட்டு அந்த சிக்கின்னு தவிக்கிறது ரொம்ப கொடுமைங்க. இதெல்லாம் நாம் விரித்த வலையில் நாமளே போய் மாட்டிக்கிறதா? இது என்ன கொடுமை இது? அதனால் பகவத் பக்தியை எல்லா இடத்துலையும் பேசுங்க, எல்லா இடத்துலையும் சமமாக பாவிங்க. எல்லாருக்கும் பாகவதத்தை போய் உபன்யாசம் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பாகவதத்தை வழங்குங்க, பாகவதத்தை போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், ராமாயணத்தை சொல்லுங்கள், பகவான் நாம பிரச்சாரம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நாமத்தை நம்ம தபஸ் போனாலும் பரவாயில்ல, அவர்கள் வாக்கில் நாமத்தை சொல்ல வைங்க. எல்லாருக்கும் நாமத்தை கொடுங்க, உங்களுக்கு நாம விருத்தி ஆகிடும். தபஸ் நம்மளுக்கு போயிடுன்னு நினைக்காதீங்க. நாம சங்கீதம் நிறைய பண்ணுறவங்களுக்கு தபஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த தபஸை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுனால தபஸ் போயிடுன்னு நினைக்காதீங்க. மேலும் மேலும் வளரும் கண்டிப்பாக. எவ்வளோக்கு எவ்வளோ இறைக்க கேணீர் சுரக்கும்னு அதிகமாக நம்மளுக்கு விருத்தி அடையும். நமக்குள்ளே தெரிஞ்ச விஷயத்தை 10 ஷேர் பண்ணணும். அப்போ தான் நமக்குள்ளே ஞானம் விருத்தி அடையும். நம்மளுக்கு பக்தி தெரியுமா, பாகவதம் தெரியுமா, வாமனாவதம் தெரியுமா, அதை 4 பேர் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பிரவச்சன சாமர்த்தியம் நமக்குள்ளே உண்டாகும். நமக்குள்ளே உண்டாகும். அதனால் நிறைய பேருக்கு எடுத்து கதைகளை சொல்லுங்கள், நிறைய வாய் விட்டு சொல்லுங்கள் கதைகளை. சொல்ல தான் அபியாசம் ஆகும் அந்த கதைகளை. அதனால் நம்மளுக்கு அந்த கதையானது மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். மற்றவங்களுக்கு வழங்கும் போது தான் நம்ம பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும் பக்தியில். நாம் மட்டும் மற்றவங்களுக்கு கேட்டதோடு அப்படியே நம்மளுக்குள்ளே அடக்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்குள்ள பக்தி வளராது. அது நாளடைவில் மறந்து போயிடும். அதனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்தி விஷயமாக ஷேர் பண்ணுங்கள், பௌதிக விஷயமாக எதுவுமே பேசாதீங்க. அப்போ தான் சந்தோஷமாக வாழ முடியும். பக்தர்களிடத்தில் நீடித்த உறவு இருக்கும். நீங்காத செல்வமாக அந்த பக்தர்கள் இருப்பாங்க கூட. உறவேல் நமக்கெங்கு ஒழியாது. அது பிரிவே கிடையாதான். யார் பக்தர்களுக்குள்ளே பிரிவே கிடையாது. ஏன் அவங்க பக்தி விஷயத்தை மாத்திரம் ஷேர் பண்ணுறதுனால அந்த உறவு ஒழியாதான். பரலோகத்தில் கூட அந்த உறவு சத்சங்கமானது தொடருமா. பரலோகத்தில் அந்த சாதுக்கள் தானே கூட வரப்போகிறாங்க வைகுண்டத்தில். அங்கே போய் நம்ம சத்சங்கம் பகவத் விஷயம் தானே பேச போகிறோம். அப்போது இந்த தேக சம்பந்தமான உறவுகள்லாம் கைவிட்டு போயிடும். ஆனால் ஆத்ம பந்துக்கள், சரீர பந்துக்கள் போயிடுவாங்க. ஆத்ம பந்துக்களாகிய இந்த பக்த சங்கம் இருக்குது பற்றியா, இதுதான் நமக்கு கண்டினியூட்டியாக வைகுண்டத்தில் நமக்கு தொடர போகிறோம். இவரிடத்துல தான் நம்ம வாழ போகிறோம் கடைசி வரைக்கும். இந்த பக்தர்கள் சங்கம் தான் நிரந்தரமானது. சரீர பந்தமானது நிரந்தரமானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் யாரை பற்றி துவேஷம் பாராட்ட வேண்டாம், யாரையும் பொருளை சொல்ல வேண்டாம். பேசினா பகவத் குணங்களை பற்றி பேசணும். மற்றவங்களுடைய குணத்தையும் தோஷத்தையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பாருங்கள். பக்தியினால் எல்லா பக்தர்களோடதுலையும் நாம் சகவாசம் மேற்கொள்ளலாம். ராம 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 ராம. அவர்களுக்குள்ளே தோஷத்தை விட்டுங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்கன்னா விலகிடுங்க, பரவாயில்ல. ஆனால் அவரிடத்துல அன்பு காட்டுங்க. அதில் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க வேண்டாம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ஓகே, ஒதுங்கிடுங்க. நம்ம யார் விரும்புகிறாங்களோ, யார் நம்ம கையில் பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள போய் பாகவதம் சொல்லிக்கலாமே. பக்தி விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ராம 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 ராம. இதை கண்டிப்பாக சொல்லணுங்காக தான் இந்த பதிவு போட்டது. நிறைய பேர் இந்த தவறு பண்ணுறாங்க இல்லையா, இந்த தவறுகளை திருத்திக்கணும் கண்டிப்பாக. நான் யார் திருத்ததுக்கு நானே திருந்த மாட்டது கிடையாது. ஆனால் நான் இதை நான் சொல்லிக்கிறதுனால எனக்கும் லாபம், இதை கேட்குற மற்றவங்களுக்கும் லாபமாக இருக்குன்றதுக்காக தான் இதை போடுறது. ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम 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 राम, श्री रामायण भगवान की जय, राम राम राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।